ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்மாதி விலாக். இன்னைக்கு விலாக் வந்து நிறைய பேர் வந்து கோலமாவு நீங்கள் எங்கே வாங்கினீங்கக்கா, கோலம் வந்து சூப்பராக போடுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த விலாக் நான் கோலமாவு எங்கே வாங்கினேன் அப்படின்றத விலாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னும் ஒரு சிலர் வந்து எங்கக்கா வாங்கினீங்க, கோலப்பொடி ரொம்ப டார்க்காக சூப்பராகவே இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நான் எங்கே வாங்கினேன், கோலம் வந்து யார் போடுறா, நான் தானே போடுறேன், வேற யாருன்னா போட்டு தராங்களா அப்படின்றது இந்த விலாக்ல வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் வந்து ஃபுல்லாகவே எனக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடியே வந்து ஃபுல்லாக என்னால் கோலம் போட முடியாது. ஏன்னா நம்மளுக்கு விளக்கேற்றுறது ரொம்ப முக்கியம் இல்லையா. கொஞ்சமா வந்து போட்டுட்டு கோலம் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் கோலம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 4:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஏந்து 4 மணிக்கு வரேன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து கோலம் போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றிட்டு ஒரு எனக்கு டைம் தெரியல, விட்டு விட்டு பார்த்தீங்கன்னா அது போடுவேன். 1 ஹவருக்கு ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் போடுவேன். எனக்கு டைம் வந்து சரியா தெரியல. அந்த மாதிரி தான் போடுவேன். எல்லா பூ டிசைனு இதுல இருந்த கோலம்லாம் வந்து நானே வந்து போட்டுப்பேன். நிறைய பேர் இந்த பொண்ணு கோலம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, அப்படியே நேச்சுரலா வாசல்ல உட்காந்து இருக்க மாதிரி அப்படியே இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்குமே வந்து அப்படிதான் இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு இந்த பிளவுஸ் வந்து பாக்குறது, அந்த முன்னாடி விரிச்சு விட்டு உட்கார்ந்தது, இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அதுலயே அந்த கொண்டையில பூ வச்சுதான் இன்னும் பாத்தீங்கன்னா ஹைலைட்டா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த முந்தானி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூவா அப்படியே இந்த மாதிரி காக்காட்டம் பூ இருந்தது. அதை அப்படியே கிள்ளி கிள்ளி வச்சுட்டா நல்லா நேச்சுரலா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுமே வந்து வச்சிருந்தேன். நிறைய பேர் வாசல்ல வந்து பாத்துட்டு போடுற அந்த பொண்ணு கொண்டையில வந்து பூ வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எல்லாருமே பாக்குறவங்க எல்லாருமே. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து வரைஞ்சு கொடுத்தாரு. ஒரு சிலதெல்லாம் எனக்கு வராது, அதனால அவர் வந்து வரைஞ்சு கொடுன்னு சொன்னா அவர் சூப்பரா வந்து வரைவார். அஸ்வினோட பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்லா வரைவாரு. அதனால நைட்டே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சாக் பீஸால கொஞ்சமா வரைஞ்சு கொடுத்தாரு. காலையில வந்து நான் கலர் அடிச்சு இந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். அந்த பொண்ணு கோலம் அவர் தான் வந்து வரைஞ்சு கொடுத்தாரு. என்னதான் நம்ம பெருசா கோலம் போட்டாலும் அந்த கலர் கொடுக்கறதுலதான் இருக்கு அந்த கோலத்தோட அழகு. அந்த மாதிரி அந்த கலர் கொடுத்தாதான் அந்த கோலத்தோட அழகே வந்து தெரியும் இல்லையா. அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பொண்ணு கோலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த முந்தானிக்கு வந்து டெக்கரேட் பண்றது எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு. என்ன கொடுக்கலாம், என்ன டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தேன். எனக்கே வந்து இந்த பிளவுஸ் ஆரி ஒர்க் பிளவுஸ் மாதிரி, அதுக்கப்புறம் இந்த கொண்டையில பூவோட பாக்குறதுக்கு நேச்சுரலா வாசல்ல உட்காந்து இருக்கிற மாதிரி எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் கோலமாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல நான் ஏற்கனவே ஒரு கடை சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, என் கடைக்கு கீழே ஒரு கடை இருக்குன்னு, அங்கதான் வந்து வாங்கியிருந்தோம். நம்ம கலர் வந்து நம்ம கொடுக்கறது அந்த பிரைட்னஸ்ல தான் அந்த கோலமே வந்து நல்லா சூப்பரா வந்து பளிச்சுன்னு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி நான் அங்கதான் போய் எப்பவுமே நான் வாங்குற இடம் பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து வாங்குவேன். ஏற்கனவே நான் காம்படிஷன்ல கலந்து பிரைஸ் வாங்கினேன். கோலனமோ மொக்கையா தான் போட்டுதான், ஆனா பிரைஸ் வந்து அந்த கலருக்காகவே எனக்கு பிரைஸ் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் பிரைஸ் வந்து வாங்கியிருந்தேன். அந்த மாதிரி இப்ப கோலமாவை தான் வந்து வாங்கிட்டு வர போறோம். பாத்தீங்கன்னா எவ்வளோ கலர் இருக்கு பாருங்களா. எந்த கலர் வாங்குறதுனே தெரியாது, அவ்வளோ கலர் வச்சிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கிடைக்காது. நார்மல் கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஈவனா வந்து வச்சிருப்பாங்க. அதை விட ஸ்பெஷல்னு சொல்லிட்டு தனியா வச்சிருப்பாங்க. இப்ப நான் போடுற கோலமாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கோலமாவு தான். இதெல்லாம் வந்து நார்மலா எல்லா கடையிலுமே கிடைக்கிற கோலமாவு தான். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அது பிரைட்டா தெரியாது. நம்ம போட்டு கோலம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயில் அடிச்சாலே பாத்தீங்கன்னா அது வந்து கலர் மாறிடும். அந்த மாதிரி கலரு. இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கோலமாவு. நீங்க எப்ப போட்டாலும் அப்படியே வந்து இருக்கும். நல்லா பாக்குறதுக்கு பிரைட்டா வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் கோலமாவு. எவ்வளவு கலர் இருக்கு பாருங்க. எந்த கலர் வாங்குறதுன்னே தெரியல, அவ்வளவு கலர் இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி டார்க்கான கலர் தான் வந்து வாங்கிட்டு போவோம். இதான் பாக்குறதுக்கு நல்லா டார்க்கா எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும்ல. அதனால இந்த கலர்லாம் பாக்குறப்ப எது வாங்கலாம் எது வாங்க தேவையில்ல அப்படின்னு சொன்னது. எல்லா கலருமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கலர்லாம் பாருங்க ரொம்ப டார்க்கா சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பாரு, இது இந்த ரெட் பாரு சூப்பரா இருக்கு. ரெட் நல்லா ரெட்னா ரெட்டா இருக்கும். நல்லா ரெட் சூப்பரா இருக்கு. நல்லா மிளகாப்பழ கலர்ல இருக்கும். அதே மாதிரி கிரீன், அது ஒரு பிங்க் போல இருக்கு, அது நல்லா இருக்கு. கிரீன் நல்ல இலைக்கெல்லாம் நல்லா இன்னும் ஒரு டார்க் கிரீன் இருக்காக்கா. டார்க் கிரீன் இருக்கும். இதோ ஒரு கிரீன், இதோ ஒரு கிரீன். இது வந்து இலைக்கெல்லாம் போடுவோம். டார்க் கிரீனா யூஸ் பண்ணுவாங்க. கரும்பு இலைக்கு போடுறது, கரும்பு இலைக்கு போடலாம், செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் போடுவாங்க. இது நல்லா வானம் நீளம். மொத்தம் எத்தனை கலர் இருக்கு? 75 கலர் இருப்பா. 75 கலர். 75 கலர் இருக்கு. 75 கலர் இருக்கு. ஆமா, இந்த கலர் இல்ல அந்த கலர் இல்ல, எல்லா கலருமே இருக்கு. ஏன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வாங்கிட்டு போங்க இந்த கடையில. எல்லா கலரும் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். திக் ரோஸ் இந்த மாதிரி கலர் கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல போறதா நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்கூல்ல காம்படிஷன் இந்த கலர் தான் வாங்கி போய் போட்டிருந்தேன். காலேஜ் எல்லோலயே அதே மாதிரி கோலம் நான் என்னமோ சுமாரா தான் போட்டேன். பிரைஸ் என்னமோ எனக்கு கொடுத்தாங்க அந்த கலருக்காகவே. இந்த மாதிரி காவி ஒரு 4-5 காவி நைஸா இருக்கும். அடிப்பாங்க போடுறதுக்கு நல்லா நைஸா இருக்கும். இது கலக்கவே தேவையில்ல போல இருக்கு. கலக்கவே வேணாம், அப்படியே போடலாம்.
அரிசி மாவுலாம் கலக்க தேவையில்ல. எந்த மாவும் வேணாம். நைஸா இது மாவே நல்லா இருக்கும். அப்புறம் நீங்க ஏன் கலக்க வேணாம். அதான் அரை நேரம் இருக்கும். அதுல நம்ம அரிசி மாவு கலக்கணும். எவ்வளவு மெலிசா போடணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளவு மெலிசா போடலாம். இது பரவாயில்ல. இதுலயும் வாங்கிக்க இது இந்த மெட்டீரியல்லே கிடைக்குது. இது வெள்ளை கோல மாவுலயே அரிசி மாவுலாம் கலக்க தேவையில்ல போல இருக்கு. அவ்வளவு நல்லா நைஸா இருக்கு. நல்லா எடுத்து விடுறது நல்லா கம்பி போல நல்லா வருது. அவ்வளோ அரிசி மாவு அரைச்சி கலக்கணும்னு நினைச்சேன். கலக்காமலே வெள்ளை கோல மாவும் இருக்கு. நல்லா ஒயிட்டாவும் இருக்கும். பார்க்க நல்லா இருக்கும். பளிச்சுன்னு தெரியும். கலர் கலர். இது ஒரு காவி. இதுல வர்ற காவி. அது மண்ணு காவி. ஸ்பெஷல்ல வர காவி தான். ஸ்பெஷல்ல வர காவி. கிரானைட் இதுல வர்ற காவி. அதான் ஒரு மாதிரி மண்ணு மாதிரி இருக்குல்ல. ரோஸ் எத்தனை ரோஸ் லைனா இருக்கு பாருங்க. ரோஸ் அதுலயும் லைட்டு, பிங்க், டார்க் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அங்க இருந்து காமி. அங்கெல்லாம் காமி. பிளாக் கலரே நிறைய இருக்கும். பிளாக் ஃபுல்லா ஸ்கின் கலர். இந்த கலர்லாம் போன வாட்டி வாங்கிட்டு இதெல்லாம் லைட் கலர் நல்லா இருக்கும் போட்டா. ஏதா இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வரைஞ்சோம்னா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. எந்த கலர் வாங்குறது? இதுல எல்லா கலரையும் வாங்குங்க. எல்லா கலரும் நல்லா இருக்கும். டார்க்கான கலர்லாம் அந்த பூவுக்குலாம் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் அந்த பொம்மை எல்லாம் வரையறோம். பொம்மைங்க அதுக்கெல்லாம் கொடுத்தா நல்லா வரைஞ்சி இதுல டார்க் அந்த கருப்பு காப்பி கலரு அதெல்லாம் கொடுத்தா எல்லாம் நல்லா எடுப்பாங்க. இது வாங்குறதுனே தெரியல. அவ்வளவு கலர் இருக்குது. கடைக்குதான் சப்ளை பண்றோம். மக்கள் வந்து நிறைய வாங்கினா தானே 10 ரூபா வரும். எந்த கலர்? இந்த கலர் கிரானைட் பவுடர். இது வந்து 10 ரூபாய். இது 20 ரூபா. இது 30 ரூபா. இது 30 ரூபாய். அதிகமா வாங்கினாலும் இதுல 10. அதெல்லாம் 10 ரூபா. இதெல்லாம் படி 10 ரூபாய். இந்த படி எல்லாம் 10 ரூபா. இதெல்லாம் மண்ணு கலர். நார்மலா எல்லா இடத்துலயும் கிடைக்குது. எல்லா இடத்துலயும் கிடைக்குது. இதெல்லாம் ஸ்பெஷல். அதான் டார்க்கா நல்லா பாக்குறதுக்கு ஸ்பெஷல் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஆமா இதெல்லாம் இங்க வந்து இங்க மட்டும் தான் கிடைக்குது. மத்த ஏரியால எப்படி தெரியும்? நம்ம ஏரியால கிடைக்குது. இதெல்லாம் பாருங்க. இந்த கலரே பாக்குறதுக்கு கோலம் போட்டாலே அப்படியே டார்க்கா சூப்பரா அடிக்கிற மாதிரி இருக்கும். பாக்குறப்ப எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் கலர் தான் வாங்குவோம். அதனால டார்க்கா சூப்பரா தெரியும்ல. அதனால வாங்கிக்கலாம். ஆமா நல்லா பிரைட்டா சூப்பரா தெரியும். பெருசு வாங்குவா 30 ரூபாய் இல்லையா? 25 ரூபா போட்டு தரேன். 20 ரூபாயில வாங்கிட்டா நான் ஈவினிங்கே சொல்லிடுவேன் இவர்கிட்ட போன் பண்ணி இந்த கலர் வாங்கிட்டு வந்துருவாரு. அந்த பாக்கெட்லாம் போட்டு வச்சுக்கீங்களா? அதுக்கா அது பெரிய படியால ஒண்ணு போட்டு வச்சிருக்கோம். 1 30 ரூபா. அப்படியே சீக்கிரம் அப்படின்னா கலர் உங்களுக்கு பாக்கெட் பண்ணி அப்படியே வச்சிருக்கேன். கிரீன் போடுவா. எல்லோ நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது. எல்லா டார்க் கலரும் நல்லா இருக்குது. ஆரஞ்சு மாதிரி இருக்குல்ல. இந்த வாழை நீளம் போடலாமா? வேணாம் நினைக்கிறேன். இது வாங்கிக்கவே இல்ல. இது இருக்குதுக்கா. இல்ல இது ரெண்டுமே இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். வாங்கி 2 நீளத்துல அது கிரீனா ஒண்ணு வாங்கிட்டு வா. நாங்க வாங்குறது அதிகம். உங்களுக்கு அதே ரேட்டுக்கு தான் தரோம். ஒண்ணு ஒரு ரேட் சொன்னா மக்கள் பயந்து ஓடிடுவாங்க. அதனால எல்லாத்தையும் ஒரே விலை. இதெல்லாம் அந்த பூவுக்கு போட்டா நல்லா டார்க்கா சூப்பரா இருக்கும். பளிச்சுன்னு எடுத்துக்காம பச்சை கிளி இந்த பூவு இதெல்லாம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வாங்கின அந்த கலர்லாம் இல்லையா? லெமன் கிறிஸ்ல கலர் எல்லாம் வாங்கி போயிட்டு வாடாமல்லி போட்டா அது போடலாம். லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அது போடலாம். ரெண்டும் ஒரே மெட்டீரியல் தான். அது லெமன் இது கொஞ்சம் டார்க்கா இருக்கும். வேற ஒண்ணு இல்ல ஒரு நீளம் வாங்கிட்டு போனது அன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு வாங்கிட்டு போனது அப்படியே இருக்கு. லைட்டா இருக்கும்போது அதுல ஒரு டார்க் போட்டாதான் நல்லா இருக்கும். இந்த நீளம் தான் நினைக்கிறேன் வாங்கிட்டு போனது இருக்கு. அது போடுவேன். கரும்புக்கெல்லாம் குடுக்குற மாதிரி டார்க்கா கரும்புக்கெல்லாம்
அதை கொடுக்கலாமா? அதுவும் போடலாம், காப்பி கலரும். அப்ப நாங்க கரும்பு அப்படியே வாங்கிட்டு போய் எடுத்து வச்சு கரும்பு பொங்கலுக்கு கரும்புக்கு வரைஞ்சா போடலாம்ல, மரம் அது போல கரும்பு கொடுக்கலாம்ல. இல்ல இப்ப என்ன வரைவேன், இந்த மரம் மாதிரி என்ன வரைவேன், எதை போட்ட கல்லு ₹5 படி. இன்னும் 2 கலர் போட்டா அப்படி தொடும். 8 தான் வை. புரியல. 8 கலர் வாங்கியாச்சு. கலர் நிறைய இருக்கு. நீங்க அதுல இது ரெட் மட்டும் ஆயிடுச்சு, மத்தபடி 3 கலர் இருக்கு. ₹5 படி. இன்னும் 2 கலர் போட்டா அப்படி தொடும். 8 தான் வை. புரியல. 8 கலர் வாங்கியாச்சு. கலர் நிறைய இருக்கு. நீங்க அதுல இது ரெட் மட்டும் ஆயிடுச்சு, மத்தபடி 3 கலர் இருக்கு. கலர் கோலமாவெல்லாம் வாங்கியாச்சு. எந்த கலர் வாங்குறதுனே தெரியல, ஏன்னா அவ்வளோ கலரும் பார்த்தது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயே ஒரு செலக்ட் பண்ணி ஒரு 7-8 கலர் மட்டும் வாங்கிட்டேன். இங்கே கோலமாவை கோலினூரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே எதிரில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த மாதிரி கடைகள்லாம் நிறையா இருக்கும். நிறைய கலர் இங்கேயும் வந்து கிடைக்கும். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா அங்கே தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் யாராச்சும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கலர் கோலமாவை இங்கே வந்து வாங்கிட்டு போங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துல நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அந்த மார்கழி மாசத்துல வந்து ஒரு கோலம் போட்டு அதில் கலர் கோலம் கொடுத்து அது பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு வந்து கோலம் போட்டு கலர் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் மார்கழி ஸ்டார்ட் ஆனவனே எனக்கு திருவிழா ஸ்டார்ட் ஆன மாதிரி டெய்லியுமே வந்து ஒரு கோலம் போடுவேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து கலர் கோலமா வந்து வாங்குறீங்க, நிறைய வாங்குனீங்கன்னா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அந்த படி சொன்ன பாத்தீங்கன்னா அது வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இப்ப கலர் வாங்கிட்டு போறேன், இதேதான் கலர் எல்லாம் கிடையாது. எனக்கு எதனா கலர் தேவைப்படுதுன்னா போன் பண்ணி சொன்னா கடைக்கு கீழே தானே, எங்க கடைக்கு கீழே. அதனால போன் பண்ண உடனே நைட்டு 9 மணி இருந்தாலும் அந்த கலர் வந்து நான் தேவையான கலர் வந்து வாங்கிட்டு வர சொல்லுவேன். இப்போதைக்கு வந்து இந்த கலர் தான் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். நிறைய கலர் வாங்கிட்டேன், எனக்கு பிடிச்ச கலர்லாம். அதனால முகத்துல பாருங்க இவ்வளவு சிரிப்பு. எனக்கு பிடிச்ச கலர்லாம் வந்து அவர் வாங்கின்னு சொல்லிட்டாரு. அதனால அவ்வளவு சிரிப்போட எல்லா கலரும் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். தீபத்துக்கு ஒரு 4 கலர் வாங்கியாந்து கொடுத்தாரு. அதே போடுங்க, இங்க யார் பார்க்க போறா, லாஸ்ட் வீடு யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ தான் பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு 4 கலரே போதும் உனக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வீடியோ போட்டதால பாத்தீங்கன்னா யாரும் பார்க்கலாம், என்னக்கா நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்க சொன்னதால அந்த கமெண்ட் வந்து அவர் பார்த்துட்டு சரிவா உனக்கு போய் கலர் கோலமா வந்து உனக்கு பாக்குறது நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே, வா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கி தரதுக்கு கூப்பிட்டு போயிருந்தாரு. வாங்கிட்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த அப்பப்ப கவர்ல வந்து எடுத்துக்கிட்டு அது கொட்டிக்கிட்டு கோலம் போடுற இடத்துல பாத்தீங்கன்னா கொட்டிக்கும். அதனால நம்ம எடுத்து நம்ம சேஃபா ஒரு டப்பா, அதுக்குன்னு ஒரு டப்பா இந்த மாதிரிலாம் போட்டு அழகா வச்சுட்டா அது கீழே கொட்டாது. நம்ம போடுறப்பையும் பாத்தீங்கன்னா ஜாக்கிரதையா போடலாம். அதனால வந்ததை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடலான்றதுக்காக இந்த வெள்ளை கோலமாவு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நைஸா இருக்கு, போடுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம கோலம் போட்டுட்டு மேல வந்து அந்த ஒயிட் கலர் அந்த லைன் கொடுப்போம் பாத்தீங்களா, அதுக்கு வந்து கொடுக்கறதுக்கு சூப்பரா இருக்கு. இதுக்கு அரிசி மாவு எதுவுமே கலக்க தேவையில்லையா, அப்படியே அவ்வளவு நைஸா இருக்கு. எனக்கு போறதுக்கு அவ்வளவு சூப்பரா பிடிச்சிருந்தது. அதுமே வந்து அந்த ஒரு கவர் 30 ரூபான்னு சொல்லிட்டு அது வந்து வாங்கிட்டேன். என்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த அட்டை கிளாஸ் வந்து இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கலர் வந்து கொட்டி வச்சுக்கலாம். பாதி கொட்டிட்டு மீதி வந்து அப்புறம் எடுத்து வச்சுக்கலான்றதாக எல்லாத்தையும் எடுத்து கொட்டி வச்சு ஆரம்பிச்சிட்டேன். எல்லா கலரையும் வாங்கி வந்து கொட்டி வச்சுட்டு நாளைக்கு என்ன கோலம் கொடுக்கலாம், என்ன போடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன். நீங்க யாருன்னா கோலினூர் பக்கம் இந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த கடையில வந்து நல்லா சூப்பரான கலர்லாம் கிடைக்கும். கண்டிப்பா வந்து வாங்கிட்டு போங்க. நிறைய பேர் கேட்டீங்க எங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து எங்க ஊர்லயே வந்து இந்த கடையில தான் வந்து வாங்கியிருந்தேன். இன்னும் ஒரு சிலர் வந்து நான் பூவா போடுறேன், நீங்க பூ தான் போடணுமா அந்த மாசம் ஃபுல்லா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. மைதிலி சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஈஸியா டக்குன்னு பிரம்மமூர்த்தி விளக்கு ஏத்துறப்ப டக்குன்னு வந்து பூ மாதிரி போட்டு விட்டா வேலை முடிஞ்சிருன்றதுக்காக அந்த மாதிரி போட்டேன். மற்றபடி வேற எதுவும் இல்ல. நிறைய பேர் புள்ளி வச்ச கோலம் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வந்து புள்ளி வச்ச கோலம் போடுறேன். இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.